டொனால்ட் ட்ரம்புக்கு முஸ்லிம்கள்ல எந்த அளவுக்கு விரோதம் இருக்குங்கிறத வீடியோ ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோவில் நாம இப்ப பார்க்க போறோம். 2015 இருந்து 2026 வரைக்கும் இடைப்பட்ட காலத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ கருத்துக்களை வெளியிட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்போட உண்மையான முகத்தை தான் இப்ப நாம இந்த வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம்ங்கிறதால மிஸ் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவை கட்டாயமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. I think Islam hates us. A total and complete shutdown of Muslims entering the United States until our country's representatives can figure out what the hell is going on. I saw people getting together and in fairly large numbers celebrating as the World Trade Center was coming down, killing thousands of people. Thousands and thousands of people. People are still dying over what happened to the World Trade Center, and they're dying a terrible death. Surveillance is okay. If you don't mind, I want to surveil. I want surveillance of these people that are coming in, the Trojan horse. I want to know who the hell they are. And the biggest story yesterday, the biggest. Would you please explain whether or not the Muslim ban still stands? It's called extreme vetting. We are going to areas like Syria where they're coming in by the tens of thousands because of Barack Obama, and Hillary Clinton wants to allow a 550% increase over Obama. People are coming into our country like we have no idea who they are, where they're from, what their feelings about our country is. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் ஜனாதிபதியாக இருந்தா என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முதலாவது சம்பவம் என்னன்னா, ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில பள்ளி வாசல்கள்ல தீவிரவாத சிந்தனைகளை ஊக்குவிக்கிற நடவடிக்கைகள் நடக்கும்ங்கிற எச்சரிக்கை, அதாவது நடக்கும்ங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதால எல்லா பள்ளிவாசல்களையும் கண்காணிக்கணும், தேவைப்பட்டா ஒரு சில பள்ளிவாசல்களை மூடினாலும் பரவாயில்லன்னு ஒரு கருத்தை 2015 டொனால்ட் ட்ரம்ப் பதிவு செய்யறாரு. இவர் சொன்ன இந்த கருத்தால அந்த டைம்ல அந்த கருத்துக்கு எதிராக பல அமைப்புகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு சில தீவிரவாத நடவடிக்கைகளை செய்யற ஒரு சில கும்பலால முழு இனத்தையும் இப்படி வஞ்சிக்க இயலாதுங்கிற பல கருத்துக்களை பல அமெரிக்கர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. இரண்டாவது சந்தர்ப்பத்துல 2015 நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் செப்டம்பர் 11 அமெரிக்கால நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு நியூ ஜெர்சில பல முஸ்லிம்கள் அதை கொண்டாடினதை இவர் கண்ணால இவர் பார்த்ததாம்னு சொல்லி ஒரு உருட்டினாரு. அதுக்கு பிறகு பல மீடியாக்களும் ஆய்வாளர்களும் இவர் சொன்ன இந்த கருத்தை ஃபேக்ட் செக் பண்ணினாங்க. அப்படி அவங்க ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு ட்ரம்ப் சொன்ன அந்த கருத்துக்கு ஆதாரமா எதுவுமே கிடைக்கல என்றும், அப்படி எந்த முஸ்லிம்களும் அந்த நிகழ்வை கொண்டாடல என்றும் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரம்ப் சொன்னது பச்சை பொய் என்று நிரூபிக்கப்பட்டுச்சு. அடுத்த சந்தர்ப்பத்தில் 2015 டிசம்பர் 2 சான் பெர்னார்டினோல ஒரு கப்பல் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல 14 பேர் இறந்து போறாங்க, 20க்கும் மேற்பட்டார்கள் காயமடைஞ்சு போறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இது சம்பந்தமா பேசக்குள்ள நமது நாட்டின் பிரதிநிதிகள் எல்லோரும் என்ன நடக்கின்றது என்பதை முழுமையா புரிஞ்சு கொள்ளும் வரைக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் அமெரிக்காவுக்குள் நுழைவதை முழுமையாகவும் தற்காலிகமாகவும் நிறுத்த வேண்டும் என்று முழு முஸ்லிம்களையும் குறிவச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்காரு. அந்த டைம்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல எதிர்ப்புகள் வருது. அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தில் காணப்படுற மத சுதந்திர கொள்கைக்கு முரணான ஒரு கருத்தா இது இருக்குன்னு சொல்லி பல அமெரிக்கர்கள் இதை எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிட்டு 2017 சில நாடுகளுக்கு தேசிய பாதுகாப்பு காரணத்தை சொல்லி அந்த நாட்டு பயணிகள் அனைவருக்குமே டிராவலை பேன் பண்றாரு. அவர் டிராவல் பேன் பண்ணின எல்லா நாடுகளையும் பார்த்தா முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடுகள் தான். அடுத்ததா இன்னும் ஒரு பேட்டி கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் நம்ம எல்லாரையுமே வெறுக்குதுன்னு நினைக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்காரு. அதுக்கு பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த நபர், நீங்க முழு இஸ்லாமியர்களையும் சொல்றீங்களா இல்ல இந்த தீவிரவாதிகளை மட்டும் சொல்றீங்களான்னு கேட்டும் அந்த கேள்விக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் தீவிரவாதிகளை மட்டும்தான் சொல்றேன்னு சொல்லி அப்படியே நேரடியா சொல்லாம முழு முஸ்லிம்களை சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசி மழுப்பி அந்த பேச்சையே முடிச்சிட்டாரு. ஸோ அந்த டைம்ல இதற்கு எதிராக பல எதிர்ப்புகள் வந்துச்சு. எல்லா மக்களும் உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் தவறா புரிஞ்சு கொள்ற மாதிரியான
இப்படியான கருத்துக்களை ட்ரம்ப் பதிவு செஞ்சிருக்காருன்னு பல எதிர்ப்புகள், அதாவது பல எதிர்ப்பு கொடிகள் எல்லாம் அங்க தூக்கப்படுது. இப்படி நிறைய முஸ்லிம்களுக்கு எதிரான சித்தாந்தங்களை கொண்டு வந்தது, அதை மார்க்கெட்டிங் பண்ணினது, அதை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக பரப்புரை செஞ்சதுண்டு பல விஷயங்களை இவர் முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாமோபோபியாவை ஏற்படுத்தியிருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாமோபோபியாங்கிற இந்த நோயால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல உண்மையிலேயே இவர் சொல்ற மாதிரி இவர் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி அவர் தேசிய பாதுகாப்பு அடிப்படையா வச்சுதான் இப்படியான கருத்துக்களை சொன்னாரா என்கிற தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு இந்த வீடியோட கீழே அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு என்னுடைய இந்த பேஜையை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.